இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிட்ட பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் முதல் பகுதியை பார்த்தோம். இந்த நாளிலும் 2வதுல சொல்றாரு, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். விண்ணப்பம் என்றார், பிரயர் பண்றார், ஜெபம் பண்றார். ஆண்டவரே, என்னை துன்பப்படுத்துகிற எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சி. ஆண்டவரே, என்னை எல்லாரும் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் என்னால நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. நான் உபத்திரவத்தில் இருக்கிறேன், நெருக்கத்தில் இருக்கிறேன், துன்பத்தில் இருக்கிறேன், பாடுகளுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே, எனக்கு எல்லாம் ஒரு பெரிய நெருக்கம் இருக்குது. ஆண்டவரே, இந்த கூஷிங்கிறவன் என்னை நிந்திக்க. ஆண்டவரே, கூஷிங்கிறவன் எனக்கு எதிராக வர்றான். இவன் கிங், ஒரு ராஜா. அவனை பிடிச்சி கொல்லுடான்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர் அதை செய்யாம கத்தட்ட போறாரு. ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்கள், என்னை நெருக்குகிறவர்கள், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் சொல்றாரு பாருங்க. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சி. இங்க மட்டும் இல்லைங்க, பல இடங்கள்ல தாவீது அதை செய்திருக்கிறார். துன்பப்படுத்தினவனை கொல்றதுக்கு தாவீதுக்கு தருணம் கிடைச்சது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தாவீது கெபியின் ஒரு பக்கத்திலும், கெபியின் அடுத்த பக்கத்துல சவுலும் இருக்கிறாங்க. அப்போ தாவீதுனுடைய வேலைக்காரன் சொல்றான், நான் சவுல் அங்கதான் இருக்கிறாரு, படுத்திருக்கிறாரு, ஒரே குத்தா குத்தி கொண்டு போட்டுருதேன், ஒரே குத்தா குத்தி அவரை கொண்டுருதேன். இன்னைக்கு உங்க எதிராளியை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டார். தாவீது சொல்றாரு, இல்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பக்கத்துல போகக்கூடாதுப்பா, பக்கத்துல போகக்கூடாது. தன்னுடைய எதிராளிய அழிப்பதற்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அந்த சந்தர்ப்பத்துல கூட ஒரு ஒண்ணுமே செய்யல, கர்த்தர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு விட்டு போயிட்டார். அதனாலதான் தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அதுதான் சொல்றாரு, இங்க கூஷ அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா சொல்றாரு, ஆண்டவரே, அவங்கிட்ட இருந்து என்னை விலக்கி ரட்சி. ஆண்டவர், அவங்கிட்ட இருந்து என்னை பாதுகாரு. ஆண்டவரே, நீ உலக மனுஷர்கள் இருக்கிறாங்களா? எல்லா சூழ்நிலைகளுக்கு எதிராக வர்றாங்களா? எல்லா சூழ்நிலைகளுக்கு எதிராகவே செயல்படுறாங்களா? எல்லா பக்கத்திலும் நெருக்கம், ரட்சிக்கத்தக்க யாருமே இல்லாத சூழ்நிலை. ஆனா கர்த்தர்களோடு கூட இருக்கிறார். பல வருஷத்திற்கு முன்பதாக மாயூராம் வேதநாயகம் சாஸ்திரியார் என்கிற தேவ மனிதர் ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்கு சென்றார். இந்த காலத்தில் மன்னர் கொடுத்த பல்லாக்கில் தான் அவர் செல்வார். ஏன்னா அவர் அரசரவை கவிஞர், அதனால் மன்னர் அவருக்கு பல்லாக்கு கொடுத்துருக்கிறார், அதில் தான் அவர் போவார். அவரை தூக்கி கொண்டு போவார்கள். அவர் மன்னர் கொடுத்த பல்லாக்கில் அவர் போயிச்சிருக்கார். போகிற டைமில் காட்டு பகுதியாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். காட்டு பகுதியாக கடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த காட்டு பகுதிகளை புலிகள் நடமாடக்கூடிய ஒரு காடு சொல்லிட்டே வர்றாங்க, தூக்கிட்டு வர்றாங்க. புலிகள் நடமாடக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டு வருகிறார்கள். திடீர்னு பாருங்க, புலி எதிர்படுகிறது. உண்மையில நடந்தது, புலி எதிர்படுகிறது. புலி எதிர்பட்ட உடனே பல்லாக்க தூக்கிட்டு போனவன் பல்லாக்க வச்சுட்டு ஓடிட்டான். ஒருத்தன் இல்லை, எல்லாரும் ஓடிட்டான். வேதநாயக சாஸ்திரியார் மட்டும் இருக்கிறார், ஏத்தால புலின்னு இருக்கிறது. இவரும் எந்திரிச்சு ஓடல, ஒண்ணுமே செய்யலை. இவருக்கு தெரியும் என்னை ரட்சிப்பதற்கான ஆண்டவர் இருக்கிறார், அவருக்கு தெரியும். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் புலி உட்காந்துச்சு, ஒரு பாட்டை படிக்க ஆரம்பிச்சாரு. ஆதாரம் நீதானையா, எந்த உரையை ஆதாரம் நீதானையா, பாட்டை படிக்க ஆரம்பிச்சாரு. புலி திரும்பி போயிட்டு காட்டுக்குள்ள ஒண்ணுமே செய்யல. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் வந்தாங்க, அவர் உயிரோடு இருக்கிறார், மீண்டும் தூக்கிட்டு போனார். அவர் தேவனை நம்பி இருந்தார், விடுதலையாக்கினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை நம்பி இருக்கிறோமா? நம்மை ரட்சிக்கிறவர் கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும்
அவரதை மாற்றி போடக்கூடிய சர்வ வல்லமுள்ள ஆண்டவராய் அவர் இருக்கிறார். அவரை நம்பினோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அவர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், மனுஷர் கைவிட்டிருந்தாலும், இல்லை மருத்துவர்கள் கைவிட்டிருந்தாலும், நம்ம முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தேவன் சொல்வாரு, என்னுடைய வல்லமையினால் இதை முடிய பண்ண முடியும், என்னுடைய மகத்துவத்தால் இதை முடிய பண்ண முடியும், என்னுடைய மாறாத வல்லமையினால் இதை முடிய பண்ண முடியும். ஏன்னா அவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இதற்கான ஆதாரங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுரு இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீரையாகில் கடல் மேல் நடந்து வருவதற்கு நான் அனுமதி கொடும். உடனே ஆண்டவர் சொல்றார், வாப்பா அப்படிங்கிறார். வா, நான் தான் பேதுரு, வா. நடந்து போய்கிட்டே இருக்கிறார். திடீர்னு கடல் அலைகள், காற்று எல்லாத்தையும் பார்த்து கீழே பார்த்தாரா, போக ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே அமிழ்ந்து போகிறேன், ரட்சியும். ஆண்டவர் தூக்கிட்டு சொல்றாரு, ஏன், எதுக்கு எதுக்கு சந்தேகப்பட்ட, எதுக்கு பயப்பட்ட, நான் தான் இருக்கிறேன்ல. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு எதுக்கு பயப்படுறீங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க? இயேசு இருக்கிறார், பார்த்துக்கொள்வார்ல. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர் அவர் மட்டும்தான். வேற எந்த மனுஷனாலும் நம்மை ரட்சிக்க முடியாது. வேற எந்த மனுஷனானாலும் நமக்கு அற்புதம் செய்ய. இன்னைக்கு சொல்லுவான் மனுஷன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன், நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நான் எல்லாத்தையும் உனக்கு சாதித்து கொடுத்துருவேன் ஆக்குன்னு சொல்லுவான். ஆனா அந்த மனுஷனால முடியாது, அவனால செய்ய முடியாது. ஏன்னா வாக்கு கொடுக்கிற மனிதனாலே அதை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா மனுஷன் இன்னைக்கு செய்யக்கூடிய சூழ்நிலைவன் இருப்பான், நாளைக்கு அந்த சூழ்நிலை அவனுக்கு இருக்காது. சூழ்நிலை மாறிவிடும். ஆனால் எல்லா சூழ்நிலையும், எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிற சர்வ வல்லமை உள்ளவர், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர், நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். அவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் என்ன ரட்சின்னு கேட்போம், நிச்சயமா ரட்சிப்பார். தலைகள் தாத்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறதற்கு நன்றி. மகிமை டிவி நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை நடத்துகிற தேவதாசனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பிரா. இந்த நிகழ்ச்சியை பொறுப்பெடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், பெருக பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.